ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் திடீர்னு என் ஒய்ஃப் என்கிட்ட வந்து ஏங்க இந்த வாட்டி நீங்கள் பிக் பாஸுக்கு நீங்கள் போங்க உள்ள அப்படின்னா, ஏன்னு உங்களுக்கு தான் எல்லாரையும் விஜய் டிவியில் தெரியுமே. நான் சொன்னேன் எல்லாரையும் தெரியும், நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு போனோன்னே. இல்லைங்க போங்க நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னா. இவன் ஏன் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறான்னு நினச்சேன். திருப்பி சொல்கிறான் உங்களுக்கு கமல்ஹாசனே தெரியுமேண்ணா. யார் தெரிஞ்சாலும் சரிம்மா, நான் ஏன் போனோன்னே. சார் அப்புறம் தான் யோசித்தேன், ஒய்ஃபு ஏன் இவ்வளோ தெளிவாக நம்மளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்னு. அப்புறம் தான் யோசனை வந்தது. சார் நான் பேசிக்காக கொஞ்சம் சோம்பேறி, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன். வீட்டில் இருந்தானா பேப்பர் படித்து அப்படியே வைப்பேன், காஃபி குடித்தா உள்ளே போய் வைக்க மாட்டேன், சாப்பிட்டா தட்டை அப்படியே வச்சுட்டு இருந்துப்பேன். ரொம்ப சோம்பேறி. இவளுக்கு என்னென்னா எப்படியாவது மூத்தி நம்மளை எடுத்துன்னு போய் அந்த வீட்டுக்குள்ளே தள்ளிடுறது. தள்ளிட்டா அங்கே நம்ம தான் பெருகணும், டாய்லெட்டு நம்ம தான் கழுவணும், சரியா இல்லை வெசல் நம்ம தான் வாஷ் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி கேமரா முன்னால் நின்று ஒவ்வொன்று அழுகணும். காலையிலேருந்து சாப்பிடல, அமாவாசை சாப்பாடு சாப்பிட்லான்னு உட்காடுறேன். சாப்பாடு போட்டால் கை வைக்கலான்னு இருங்க இருங்க இருங்கண்ணா. என்னென்ன காக்காவுக்கு இன்னும் சாப்பாடு வைக்கல. கோவமெல்லாம் சரிண்ணா என் சாப்பாட்டிலே கொஞ்சம் எடுத்து அந்த டோர் வெளியும் போயிட்டு திரும்பி சொல்கிறா, காக்கா வாய் வைக்கிறபடி நீ வாயை வச்சிடாதான்னு. சாப்பிடாதன்னு சொன்னாங்க, இல்லை வாயை வைக்காதான்னு ஏதோ நாயை சொல்கிற மாதிரி. போனாங்க, போனால் 10 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, வரவே இல்லை. எனக்கு என்னென்னா இவள் காக்காவுக்கு சோறு வைக்க போகிறாளா, உட்கார வச்சு ஊட்டுறாளா, என்ன ஒன்றுமே காணுமேன்னு 25 நிமிஷம் கழிச்சு வந்தாள். எல்லாம் ஆறிப்போச்சு. வந்துட்டு அதுக்கு ஒரு கதை. நான் போனேன், நாங்கள் மேலே யாருமே இல்லைங்க. யாருமேன்றது காக்கா. நான் சொன்னேன் உன் சாப்பாட்டுக்கு முக்கோடி முத்தேவராக நிற்பான் சொல்லு அப்படின்னா. அப்புறம் 2 வந்துதா, 1 தான் சாப்பிட்டுதுங்க. ஆச்சரியங்க, வெறும் அப்பளம் மட்டும் எடுத்து போச்சு. காக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு, அது மட்டும்தான் இவ பண்ணலைன்னு. சார் கொரோனாக்கு 2வது டோஸ் போட்டுட்டு சாயங்காலமாக வெளில வந்து நிற்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன், என்ன தடுப்பூசி போட்டிங்களா அப்படின்னா. போட்டேன் சார். ஜுரம் வந்ததா அப்படின்னா. இல்லையே, எனக்கு வரல. இல்லையா வரணுமே அப்படின்னா. ஏங்க என்ன ஜுரம் வந்தால் தான் நல்லது. அவர் பெரிய டாக்டராட்டம் கிளப்பி விட்டான் சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜுரம் வர்றதுக்காக நான் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கினேன். ஏன்னா அவன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போல்லாம் இதுலேயும் டூப்ளிகேட் வந்துடுச்சுன்னா. இங்கிலீஷ் தெரிலங்க, இப்போவும் இங்கிலீஷ் பேச வராதுங்க. இங்கிலீஷ் பேசுகிறவனை பார்த்தாலே பிடிக்காதுங்க. ஆமாம், அவங்ககிட்ட பேசணும், தேவையில்லாமல் மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதை திக்கி பேசணும். எதுக்கு? துஷ்டனை கண்டா தூரம். நமக்கு நல்லா தான் போயின்னு இருந்ததுங்க, நல்லா தான் போயின்னு இருந்தது. எங்கள் ஆஃபீஸில் புதுசாக சிஇஓ ஒருத்தர் வந்தார். அவன் தமிழன் தான். வந்துட்டு பார்த்தாரு, எல்லாம் நாங்கள் தமிழில் பேசிக்கிறோம். டென்ஷன் ஆகிட்டார். கைஸ், ஃப்ரம் டுடே, ஃப்ரம் நவ் ஆஃபீஸ் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னாரு. யாரும் தமிழ் பேசக்கூடாதுன்ட்டார். பிடிச்சதுரா சனி நம்மளுக்குன்னு நினச்சேன். என்னை மட்டும் தனியாக ரூமுக்கு கூப்பிட்டாரு. போனேன், தமிழில் தான் கேட்டார். நீங்கள் ஏதோ வெளியில் பட்டிமன்றலாம். எஸ் சார், அதெல்லாம் வெளியில், உள்ள இங்கிலீஷ். ஷுவர் சார். வெளில வந்து அந்த நாள்கிட்ட பேச்சு நிறுத்திட்டான். ஏது தசரதன் மாதிரி பாவம் யாருமே இல்லை. மனைவி சத்தியம் கேட்குறான். சார் மனைவி சத்தியம் கேட்டால் கொடுக்கலாமா சார்? 60,000 கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ நம்ம யாராவது சட்டுன்னு எஸ்ன்னு சொல்கிறோமா? இல்லை. தமிழில் எவ்வளோ நல்ல வார்த்தை இருக்குது. ஏதாவது கேட்டால் கூட ஆவட்டம் பார்க்கலான்னு. இந்த ஆவட்டம் பார்க்கலான்றது முடிஞ்ச கதைன்னு அர்த்தம். இப்போ என் ஒய்ஃப் தெளிவாயிட்டான். இந்த நான் உனக்கு கேட்பேன், ஆவட்டம் பார்க்கலான்னு சொல்லக்கூடாது. கேட்டால் சரி பண்ணிட்டா போச்சுன்னு. தமிழில் வேறு வார்த்தை இருக்குது. கைகை வரம் கேட்குறா. இவன் என்ன பண்ணியிருக்கான்? ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டு வேண்டாம், ராமன் தான் அரசன். இவன் என்ன நியாயமாக பண்ணியிருக்கணும்? உடல் வலிமை மிக்கவன் தைரது. கைகையை ஒன்று போட்டு அரண்மனை வைத்தியனை கூப்பிட்டு ஒரு 45 நாள் யாருக்கும் தெரியாமல் வைத்தியம் பண்ணு, கதையை முடி. நான் 1 வருஷம் கழித்து மணிமண்டபம் கட்டிக்கிறேன் சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. கெஞ்சிடான் சார். என் ஒய்ஃப் ரொம்ப டெய்லி போனால் ஒரே ராமாயணம். காலையிலேருந்து நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வரீங்க, ஃப்ரீயாக இருக்கிறீங்க. காலையிலேருந்து கஷ்டப்படுறேன், இந்த பையனை வந்து பார்த்துக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சமையலும் பார்க்கணும், வீடும் பார்க்கணும், எல்லாம். டக்குன்னு என்ன பண்ணிட்டேங்க, நீ கவலைப்படாத, ஆஃபீஸ்லேருந்து வந்து பையனை நான் பார்த்துக்கிறேன்ட்டேன். நான் செஞ்ச பெரிய தப்பு. அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சுது. என்னென்னா, நம்மளே ஆடி ஓஞ்சி வந்தோம் 5 மணிக்கு. இந்த பயப்புள்ள எனக்கு அதுதான் தெரியாது சார். மத்தியானம் அவன் 1 மணிக்கு சாப்பிட்டு 4 மணி வரையும் தூங்கியிருக்கான்.
தூங்கிட்டு கலாட்டா பண்ணுறதுக்குன்னு 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிறான். அந்த நேரத்தில் தான் நம்ம மாற்றோம். இவ 5 மணி வரையும் தெளிவாக இருந்துட்டு டிவி பார்க்க உட்காந்துறான். நம்ம வாக்குறுதி கூட்டுவேன் வேடிக்கை காட்டுன்னு முடியவே முடியாதுங்க. பையன் 12 கிலோ வெயிட்டு தூக்க முடியல. நம்ம பையன் தான் தூக்க முடியல. அவனுக்கு கீழே விட்டால் பிடிக்காது, தூக்கினே வச்சுருக்கணும். இல்லைன்னா சோஃபாவில் எஸ்கீமோ மாதிரி நடப்பான். சரியா, மார்க்கர் பேரில் செவுத்தில் கிறுக்குவான். சரி வேடிக்கை காமிக்கலாம் உண்மையிலேயே கூட்டி போய் பால்கனியில் நிற்க வச்சு எதிர் ஃப்ளாட்டில் வர லேடிக்கிட்ட ஆண்டி பாரு ஆண்டி பார், ஏதாவது நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகணும்ல. ஆண்டி பாடுறான்னா ஓன்னு அழுவான். அவனுக்கு என்ன தெரியுமா சார், ஏன் இடுப்பில் இருக்கணும், ஆனால் அவங்க அம்மா கிட்டேயே அவங்க அம்மா மூஞ்சியே பார்க்கணும். அவனுக்கு அவங்க அம்மா மூஞ்சி பிடிக்குது சார், நமக்கு முடியுமா?